சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு பர்த்டேயும் ஃபர்ஸ்ட் பர்த்டே மாதிரி ஸ்பெஷலா இருக்கு. அது வந்து எங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் many birthdays to come. So எல்லாருமே சேர்ந்து let's wish him happy birthday. Prashant sir, happy birthday. ஆஹா, தந்தையை போலவே மகன், மகனை போலவே தந்தை அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து ஒரு token of love and you should definitely accept it. Thank you very much for joining. ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ரெண்டு விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாள் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்குது, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்போவுமே ஒரு ஃப்ரம் த பிகினிங் பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்த் எல்லாம். எங்களுக்கெல்லாம் போகாமல் அந்த டைமில், ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்போவுமே லேட்டாக தான் வந்து எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துட்டு இருப்பார். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணாக யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியாக அவர் பையனை வந்து கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example sir. So we always keep you in mind. Thanks to you sir for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant and எங்கிட்ட ரெண்டு புதுமுகங்கள், so happy. தம்பி ஹரி கதிரேசன் சார் என்னோட நண்பர், என்னோட பிரதர், அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர். அப்புறம் நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். அதெல்லாம் வேற, அது சேவை. ஆனால் நட்புன்ற ரீதியில் கதிரேசன் சார் வந்து பல வருடங்களாக என்னோட இருந்து நல்லது கெட்டது, இன்பம் துக்கம், சோர்வடைகிறது, மேலே வருது, எல்லாத்துலேயும் ஒரு பங்களிப்பாக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் பசங்களும். பையன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் he looks so positive. That is the best part of it. So I wish Hari all the very best for in this venture. And there you can, what can you expect from such a lovely, pleasant, divine looking lady, human being and actress. Devayani madam oda daughter Priyanka is being introduced. You have a great legacy to take forward, as I said, because Devayani madam is not only சின்ன பெரிய திரை மட்டும் இல்லை, சின்ன திரையிலையும் மேடம் has reached to every house. நாங்கள்லாம் டவுன் சவுத் ராஜபாளையம் ஆகட்டும், குக்கிராமத்துக்கு போனாலும் தேவயானி மேடமோட ஃபர்ஸ்ட் அவங்களோட சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ யூ ஹேவ் டு கேரி த லெகசி ஃபார்வர்ட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டெஃபினெட்லி யூல் டூ வெல். ஐ விஷ் த டைரக்டர் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டார்லிங் ஜிவியோட மியூசிக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. இப்போ யூத் திரைப்படம் வந்து ஜிவி வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அந்த படம். நான் இப்போ ரீசெண்டாக ஆந்திரா போயிருந்தேன். ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா தாண்டி ஒரு கிராமத்தில் வந்து யூத் படம் போஸ்டர் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு தமிழ் படம் தெலுங்குலையும் சக்க போடுது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அந்த வகையில் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி ரியலி, இந்த தருணத்தில் நீங்கள் ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள், எல்லா படங்களும் ஒரே படம் தானே, irrespective of budget or anything. We were all newcomers in the beginning. So இது வந்து this movie, I wish them all the very best. To Kadiresan sir, to Priyanka, to Hari, and happy birthday to darling Prashant and everyone involved, the cast and crew. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் கலந்துக்கிட்டதில். அண்ட்
உங்கள் கையில் தான் இருக்குது எப்போவுமே. நீங்கள் எப்படி என்னை 2004 செல்லமேல வந்து என்னை ஆதரிச்சிங்களோ, இன்னி வரைக்கும் ஆதரிக்கிறீங்களோ, அதே மாதிரி தம்பியும் பிரியங்காவும் நீங்கள் வந்து கூட இருந்து நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு இருந்தால் இன்னும் இப்போ பெரிய பலமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் கமிங். ஒரு சில ஆக்டர்ஸை வந்து ஒரு பீரியட்குள்ளே கன்ஃபைன் பண்ண முடியும், ஒரு சில ஜான்ராக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் உங்களை மட்டும்தான் எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டாப் ஸ்டார் அப்படிங்கிறது சும்மா வார்த்தையாக்க மட்டும் இல்லை, எவ்வளவோ ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் யூ ட்ரூலி இந்த டாப். ஸோ எங்களுடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் சருக்கு மீட்டும் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் இந்த மொமெண்ட் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு செலிப்ரேட் ஒன்ஸ் அகேன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய அடுத்த படத்தினுடைய டைட்டிலும் ரிவீல் பண்ணியிருக்கீங்க, அப்பாவினுடைய டிரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. ஹவ் இஸ் இட் சவுண்ட் டு யூ? எவ்வளோ நல்லா இருக்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு? அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட், and it's very special. 5-star செந்தில் குரூப், 5-star செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரஜன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகுறாரு, இஸ் கெட்டிங் டெபியூட்டட். அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. And he's a very dynamic youngster. ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோட கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ such a pleasure to have such a nice young talented people getting launched under my டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் getting launched. And ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன் வந்து லான்ச் ஆகும்போது, இப்போது கதிரன் சாரோட ஃபீலிங் எனக்கு தான் தெரியும், ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son, அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த த்ரீ ஆஃப் அஸ் ஷேர் த சேம் திங், லீனேஜ். எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. we are here, we are announcing a new movie, shooting is in progress. இப்போ அந்தகனில் எப்படியும் நாங்கள் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுறது தான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி a different மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும், we have cameraman Raviada sir, a dear friend of mine, and we also have Senthil Raghavan. முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லோரும் அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே, இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை அந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always on the top, the update next என்ன சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் my fans, I love you. Thank you so much for always being with me. Love you all and see you soon in the theaters.